73 வயசுலயும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எப்படி இந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு பலருக்கும் கேள்வி இருக்கும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய உடலை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த தவறாமல் மேற்கொண்டு வர்றதா இந்தியா டுடே உடனான ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. காலையில் எழுந்து பல் துலக்கியதும் முதலில் 2-3 பேரிச்சம்பழம், 4 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை உட்கொள்வாராம். அதன் பிறகு குறைந்தது 1 மணி நேரம் நடைபயிற்சியை மேற்கொள்வாராம். காலை உணவாக 1-2 தோசை அல்லது 2 இட்லி மற்றும் 1 கப் டீ மட்டும் குடிப்பாராம். மதிய உணவில் சாதம், காய்கறி, கீரை, பருப்பு என கட்டாயம் இருக்குமாம். தவறாமல் ரசம் மற்றும் தயிரை உட்கொள்வாராம். அசைவ உணவுகள் என்றால் அவருக்கு மீன் ரொம்பவே பிடிக்குமாம். இரவு நேரத்தில் இட்லி, இடியாப்பம் போன்ற எளிதில் செரிமானமாக கூடிய உணவுகளையே உட்கொள்வாராம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாரத்திற்கு 3 நாட்கள் ஜிம்மில் பயிற்சியாளரின் உதவியோடு வெயிட் லிஃப்டிங், தோள்களை வலிமையாக்கக்கூடிய பயிற்சிகள், கார்டியாக் பயிற்சிகளை செய்வாராம். யோகா ட்ரைனர் ஒருவரிடம் யோகாவும் கற்றுக்கொண்டுள்ளாராம். தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது யோகா செய்யாவிட்டால் அந்த நாள் முழுவதும் மிக டென்ஷனாக இருக்குமாம். ஸ்டாலின் அவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகம். அதுவும் இவருக்கு பள்ளி பருவத்திலிருந்தே கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ், கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் உண்டாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த விளையாட்டுகளை விளையாடுவாராம். முக்கியமாக தினமும் நடைபயிற்சிக்கு பிறகு சிறிது நேரம் சைக்கிளிங் செய்வது ரொம்பவும் பிடிக்குமாம்.